நான் ஒரு ப்ரொடியூசருங்க. நான் ஒரு படம் எடுக்க போறேன். வேற மாதிரியான டாக்கும், காஸ்டிங் கவுச் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அது. ஆமா, நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா. மூணாவது படம் நீங்க நடிச்ச மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ம். திரௌபதி அப்படின்ற டக்குன்னு ரக்ஷனா மறந்துட்டு ஆ, திரௌபதி தேவி இப்போ முன்னாடி வந்து பேசுறேன். நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடன் பேரே எனக்கு சூடியதன் காரணத்தை. திரௌபதி 2 அனௌன்ஸ் பண்ணும்போதும் சரி, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு கான்ட்ரவர்சியான டாக் வந்தது. ஏன்னா, எம்கோனே. எம்கோனே பாட்டு சின்மயி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த நியூஸ்லாம் கேள்விப்படும் போது உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்ததா? ஆஹா, நான் தப்பான ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி எதுவும்? நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கிற ஒரு இவர் ஒரு கான்ட்ரவர்சியான டைரக்டர் போல இருக்கு. இவர் செட்லேயும் அந்த மாதிரி தான் இருப்பாங்களோன்னு சொல்லி நானும் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு வச்சேன். எப்படி மீடியாவில் தெரியுதோ அப்படியே கிடையாது. இவர் ஆக்சுவலி ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இவர் ஒரு பூக்கி. பியர்டு பாய் ஆர் க்ளீன் ஷேவ் பாய்? பியர்டு பாய். இட்லி ஆர் பூரி? தலை ஆர் தளபதி? டீ டோட்லர் ஆர் ரகடு பாய்? ஐயோ. ஃபில்மிவேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இந்த ஒரு ஸ்பெஷலான கான்வர்சேஷனில் நம்மளோட இணைஞ்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஃபீமேல் ஓரியன்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டரில் வந்த படங்கள் அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். அதில் ஒரு முக்கியமான திரைப்படம், முக்கியமான கேரக்டர். இன்னும் டீப்பாக சொல்லணும்னா படத்தோட டைட்டில் கேரக்டர் தான் இவங்களே ப்ளே பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு நடிகை தான் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நடிகை ரக்ஷனா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ முதல்ல வாழ்த்துக்கள் திரௌபதி 2க்கு. தேங்க்யூ. ஏன்னா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த டைட்டில் ரோல் வந்து மோஸ்ட்லி ஹீரோஸ்க்கு தான் கிடைக்கும். இந்த திரௌபதி அப்படின்ற டைட்டில். ஸோ திரௌபதி தேவியா நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிருந்துருப்பீங்க. ஆமா. எதிர்பார்த்தீங்களா எப்பயாவது இந்த டைட்டில் ரோல்லாம் நம்ம கிடைக்கும் ஒரு காலத்தில் அப்படின்ட்டு? ஆமா, கண்டிப்பா. ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. கண்டிப்பா அது எனக்கு ஒரு ஷாக்ல தான் இருக்கு. ஆனா டைட்டில் ரோல்னு சொல்லும்போது அந்த அவங்க வந்து திரௌபதி 1 ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ திரௌபதி 2 நான் கேட்டேன், சார் என்ன சார் ஃப்ரான்ச்சைஸாக போறீங்களான்னு கேட்டேன். இல்லை, இது வந்து வேற கதை, அது வேற கதை. ஸோ என்னமோ இருக்கு அந்த டைட்டிலில். மேபி அதனால தான். ஸோ அப்படியே கிளிக் ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம். ஸோ ரக்ஷனா யார், எங்கே பிறந்து எங்கே வளர்ந்தாங்க, சினிமாக்குள்ளே எப்படி வந்தாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். அது தெரியும். ஸோ நான் வந்து பிறந்தது படித்தது எல்லாமே வெளிநாட்டில், கத்தரில். ஸோ என் அம்மா அப்பா அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனால் காலேஜ் எல்லாமே வந்து பெங்களூரில் தான் பண்ணேன். ஊர் வந்து பாலக்காடு. அதனால தமிழ் நல்லா வரும். ஆனால் நாங்கள் அங்கே வந்து வேற மாதிரி ஒரு தமிழ் பேசுவோம். ஓகே. மிக்ஸ்டான ஒரு தமிழ் பேசுவோம். அப்படிதான். ஸோ சினிமாக்குள்ள எப்படி வந்தேன்னா, ஸோ எனக்கு வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஸ்டேஜ் ஆக்டிங், தியேட்டர்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தியேட்டர்ல இருந்து எப்படி நாங்கள் ஸ்க்ரீன் ஆக்டிங்குள்ளே வரணும்னு சொல்லி நான் ஒரு ஒர்க் ஷாப்க்கு போயிருந்தேன் கேரளாவில். பட் நான் என்ன பண்ணேன், ஓகே நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் இங்கே ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன். ஒரு தமிழ் ஒரு ஆல்பம் சாங். எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது. நான் சொல்லுமா? சொல்லுங்க. எனக்கு ஆனால் மைண்டில் இல்லை. எனக்கு கண்டிப்பா நீங்க என்ன கண்டுபிடிக்க மாட்டீங்க அதுல. என்ன சாங்? அதுல லீடா வந்து லாஸ்லியா பண்ணிருக்காங்க. ஓகே. பிரேக்கப் சாங். ஆமா, பிரேக்கப் சாங். அது தெரியும். அதுல நீங்க இருக்கீங்களா? அதுல நான் இருக்கேன். ஓ மை காட். சரி, ரீவைண்ட் பண்ணி பார்க்கிறேன். பாத்துட்டாங்க. ஆமா. அந்த டைம்ல நான் எப்படி இருந்தேனோ அப்படி கிடையாது இப்போ. ஓகே. அதனால கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சோ அது வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சாங் மூலமா எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட், இல்லைனா கொஞ்சம் லைக் எப்படி இதுக்குள்ள வருது அந்த மாதிரி எல்லாம் நான் கத்துக்கினேன். லைக் அவங்க கிட்ட எல்லாம் பேசி, அங்க இருக்கிற எல்லாரும் குரூ கிட்ட எல்லாம் பேசி, அப்பதான் தெரிஞ்சது இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே. தென் நிறைய இந்த ஆடிஷன் கால்ஸ், காஸ்டிங் கால்ஸ் எல்லாமே வரும்ல. கிட்டத்தட்ட ஒரு 50 மேல ஆடிஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அதுல ஒண்ணு கிளிக் ஆனது தான் மார்கழி திங்கள். ஸோ நான் இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்பவும் அது கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஏன்னா யாரை நம்புறதுன்னு தெரியாது. கண்டிப்பா ஃபேக் கால்ஸ் நிறையா வரும். நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் நிறைய வந்துருச்சு. நான் ஒரு ப்ரொடியூசருங்க, நான் ஒரு படம் எடுக்க போறேன். ஓகே சார், ஓகே. அதுக்கப்புறம் வேற மாதிரியான டாக்கும், காஸ்டிங் கவுச் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இன்னும் நடக்குது. அதெல்லாம்
இப்போ எனக்கு வரல. ம், பட் ம். இனிஷியலி இல்ல ஐ நீங்க திங்க் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அது. ஆமா. நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா. ம், ஐ ம். திங்க் நியூ ஃபேஸா வர எல்லாரும் அத ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. என்ன நடக்குது இந்த இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்கள ஈஸிலி ஏமாத்த முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் படமே மார்கழி ம். திங்கள். ம். மனோஜ் பாரதிராஜா சார் இப்ப நம்மளோட இல்ல. ஒரு மிகப்பெரிய இயக்குனர் பாரதிராஜா சாருடைய பையன். உங்களுக்கு அப்படி தெரியுமா அதெல்லாம்? தெரிஞ்சுட்டு ஓகே சொன்னீங்களா? ஆமா. இல்ல பிளைண்டா சொன்னீங்களா? சரி இல்ல, ஓகே இல்ல. ஏதோ கூப்பிடுறாங்க அப்படின்னு. இல்ல. தெரிஞ்சு தான் ஓகே சொன்னேன். ஸோ அந்த படம் அப்படியே கிளிக் ஆகுது. ம். ஆ இப்ப நம்மளோட இல்ல அவரு மனோஜ் சாரு. எப்படி அவரு? எப்படி உங்கள அப்ரோச் பண்ணாரு? ஹே அவருடைய டெடிகேஷன் எப்படி இருந்தது? ஆக்சுவலி அவரு ஆஸ் அ டைரக்டரா அவங்க இன்னும் இருந்திருக்கணும். ஆக்சுவலி ஃப்ரம் த பிகினிங்காவே அவங்க டைரக்ஷன்ல வந்திருக்கணும். எனக்கு ஃபீல் ஆயிருச்சு. ஏன்னா இஸ் அ வெரி நைஸ் டெடிகேட்டடான டைரக்டர். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஆ எனக்கு தெரியும் நான் பிரசன்ட் டென்ஸ்ல பேசுறேன்னு தெரியும். பட் எனக்கு அப்படிதான் இருக்கு. பரவால்ல புரிஞ்சுப்பாங்க ஆமா. அப்படின்னு. எனக்கு அப்படிதான் இருக்கு. அவங்க போயிருக்காங்களா? இல்லையா? ஐ ஸ்டில் வாண்ட் டூ பிலீவ் அவங்க இருக்காங்க. வீட்ல இருக்காங்க. அந்த மாரி. பிகாஸ் அவ்ளோ நம்ம ரொம்ப ஜாலியா, ஃப்ரெண்ட்லியா செட் எல்லாமே ரொம்ப கலகலான்னு இருக்கும். சாரும் வந்து ரொம்ப ஜாலியா, லைட்டா தான் இருப்பாங்க எப்பவுமே. பாரதிராஜா சார். அவர்ட்ட பாரதி கொட்டு வாங்குனீங்களா முதல்ல? இல்ல. வாங்கலையா? எனக்கு எப்போ பாரதிராஜா சார் கூட அதிகமா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, அம் அவரு வந்து ஃபுல் படம் வந்து டப்பிங்ல பார்த்துட்டு கிளைமாக்ஸ் போர்ஷன் வந்து எனக்கும் அவங்களுக்கு தான் அந்த சீன் கிளைமாக்ஸ்ல. ஸோ அந்த டைம் வந்து சார் நான் எங்கேயோ இருந்தேன். "நீ எங்க இருக்க? நீ சொல்லு எங்க இருக்க?" "சார் நான் வேற ஒரு ஷூட்ல அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கேன்." "சரி நான் அங்க வரேன். சென்னை தானே, சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸ் தானே நான் வரேன்னு" சொல்லி அவரு வந்து என்ன கங்கிராச்சுலேட் பண்ணாங்க. "அந்த கிளைமாக்ஸ் சீன் சூப்பரா பண்ணியிருக்கேன்." வாவ்! எனக்கு வேர்ட்ஸே இல்ல என்ன சொல்றது. அவ்ளோ நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய மொமெண்ட்டா இருந்துச்சு. அவர்ட்ட பாராட்டு வாங்குறது பெரிய விஷயம் அது. பெரிய விஷயம். அதுவும் முதல் படத்திலேயே. ஆமா முதல்ல. ஸோ இது முடிஞ்ச பிறகு அடுத்து அப்படியே கமிட் ஆறது தான் மருதமா 2வது படம். ஆமா. அப்படியே கமிட் ஆகுறோம்னு சொல்ல முடியாது. ஓகே. நான் வந்து மருதம் வந்து ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. மார்கழி திங்களுக்கு அப்புறம். ஓகே. ஸோ 2க்கு அடுத்து 3வது படம். நீங்க நெனச்ச ம். மாரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ம். திரௌபதி அப்படின்றது. ஏன்னா பார்ட் 1 கிளிக் ஆகி அது ஒரு மிகப்பெரிய டாக் கிரியேட் பண்ணுச்சு. எஸ். ஸோ பார்ட் 2 நீங்க தான் லீட் கிட்டத்தட்ட திரௌபதி கேரக்டர்ல பண்றீங்க. எதிர்பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு? ஏன்னா இவ்வளோ பெரிய கேரக்டர் நம்மளால புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆம். சார் வந்து கதை சொன்னதுக்கு அப்புறம் தான், ஓ! இது பீரியட் படமா அப்படின்னு தெரியுது. பட் அட் த சேம் டைம் நான் செட்ல போகும்போது மும்பை ஷெட்யூல் தான் ஃபர்ஸ்ட்டு. செட்ல போகும்போது என்னால பண்ண முடியல. அந்த கேரக்டர் பண்ண ஃபர்ஸ்ட் முடியல. ஆ. சீன் பண்ண முடியல. ரொம்ப நர்வஸ் ஆனேன். அந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு வரல. அந்த வீரமான அந்த கேரக்டர் எனக்கு வரல. பட் மோகன் சார் வந்து ரொம்ப ரொம்ப காமான பெர்சன் ஆக்சுவலி செட்ல. ஹி கேவ் மீ லாட் ஆஃப் ஸ்பேஸ். ரொம்ப நீங்க டைம் எடுத்து பேஷண்ட்டா அமைதியா வந்து பண்ணிக்கோங்க. பட் அங்க அத்தன பேரு நிக்கிறாங்க. அத்தன ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிக்கிறாங்க. அத்தன டெக்னீஷியன்ஸ் நிக்கிறாங்க. ஆனா, எனக்காக நீங்க டைம் எடுத்து பண்ணிக்கோங்க. பட் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த மொத நாள் மட்டும் தான் நர்வஸ். ஆமா நர்வஸ். அதுக்கப்புறம் அப்புறம் நான் அந்த டாப் கியர்ல போயிட்டீங்க. கேரக்டருக்குள்ள வந்துட்டேன். ஆக்சுவலா திரௌபதி 2 அனௌன்ஸ் பண்ணும்போதும் சரி, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அதுக்கு மேல ஒரு கான்ட்ரோவர்சியான டாக் வந்தது. ம். ஏன்னா எம்கோனே. எம்கோனே பாட்டு ஆமா. சின்மயி வந்து ஒரு ம். ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. இந்த நியூஸ்லாம் கேள்விப்படும்போது உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்ததா? ஆஹா! நம்ம தப்பான ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணிட்டோமா? அப்படின்ற மாரி எதுவும்? இல்லையே. ம்ஹ்ம். இல்ல ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டா பார்க்கும்போது பயம் எதுவுமே இல்ல. பட் என்ன நடந்துச்சுன்னு புரியாம இருந்தேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன் எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன கன்வே பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ம், மாரி ஒரு ம். படத்துல நான் பாடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, அது கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கலாம். ஏன்னு கூட தெளிவா சொல்லியிருந்தா, எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். கிடைச்சிருக்கும். ம், ம். பட் அவங்களால எதுவுமே ஏதாவது நெனச்சு சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. ஸோ எனக்கு ஒரு கன்ஃப்யூஷனா தான் இருந்துச்சு மொத்த டைமுமே. என்ன நடக்குதுன்னு சொல்லி. டிஸ்கஸ் பண்ணீங்களா யார்ட்டயாவது அத பத்தி? நான் மோகன் சார கூப்பிட்டேன் ஆ. டைரக்ட்டா. நான் ம். கூப்பிட்டு சார் என்ன சார் நடக்குது? எனக்கு புரியலன்னு சொல்லி, எனக்கும் தெரியாதுங்க. ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியாது. அவர் ஆசையா சின்மதா பாடணும்னு சொல்லி, இந்த பாட்டு அவங்க பாடுனா சூப்பரா இருக்கும்னு சொல்லி ஆசையா கூப்பிட்டு பாடுனது. இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரே ரொம்ப சேடா தான் இருந்தார். ஸோ அதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? ஓகே. ஸோ இந்த திரௌபதி தேவி ம். அந்த கேரக்டருக்காக நீங்க மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க?
ஐ திங்க் எங்களுக்கு லைக் ஒர்க் ஷாப் சொல்ல முடியாது. பட் ஆல்மோஸ்ட் லைக் பிராக்டிஸ் செஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அது பழைய செந்தமிழ். நீங்க படம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு டப்பிங் தெரியும். பார்த்துட்டேன் நானு. டப்பிங் நீங்க தான் பண்ணீங்களா? இல்ல நான் ஆ பண்ணல. ஓகே. ஸோ பட் அது என்னோட லிப்பு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி லைக் எக்ஸாக்ட்டா இருக்கும். ம், ம், ம். அது டப்பிங் ஆர்டிஸ்ட்டே வந்து சொன்னாங்க, "எங்களுக்கு ஈஸியா பண்ணி குடுத்துட்டீங்க." ஏன்னா நான் வந்து எல்லாமே அதுக்கு கரெக்ட்டா இருக்கணும்னு சொல்லி தான் பண்ணேன். ட்ரெய்லர் வந்த பிறகுமே ஒரு கான்ட்ரோவர்சி அகைன் கிரியேட் ஆகுது. அதாவது ம். இஸ்லாம்ஸ வந்து கொஞ்சம் தப்பா போர்ட்ரேட் பண்ற மாரி இருக்கு. ஏன் இப்படி பண்றாங்க? ம். இது வந்து ம். ஒரு உண்மை சம்பவம் சொல்றாங்க. ஆனா டைட்டில் கார்ட்ல போடும்போது ஒரு அ அ ஒரு கற்பனையான கதை அப்படின்ற மாரியும் போடுறாங்க. எது உண்மை? ஏன் இப்படி பண்றாங்கன்னு நெறைய கான்ட்ரோவர்சி வந்தது. ம். அது உங்கள எதுவும் பாதிச்சதா? இல்லையே! ம்ஹ்ம். என்ன பாதிக்கல. நான் வந்து ஆர்டிஸ்ட்டுங்க. நான் வந்து போய் இல்ல ஒரு உங்கள படம். கேட்பாங்கல்ல, நீங்க ஏன் இந்த படம் பண்றீங்க? ம். இவ்வளோ ம். கான்ட்ரோவர்சியா இருக்க சப்ஜெக்ட்ல நீங்க நடிக்கணுமா? அப்படின்னு கூட கேட்டுருக்கலாம்ல யாராவது? இல்ல நான் வந்து கதையா தான் போய் நான் எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது அதோட ஸ்டோரி கேட்பேன். அந்த கேரக்டர்ல ஏதாவது தப்பா போர்ட்ரே ஆகுதா? அந்த விமன் கேரக்டருக்கு அது நான் தப்பா அது போர்ட்ரே பண்ணக்கூடாது. ஏன்னா, ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்க என்ன இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் புடிக்கணும் அந்த கேரக்டர. ஸோ இட் ஷுட் நாட் பி ஷோன் ராங்லி மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. தவிர்த்து அது படத்துல இப்படி ஒரு அவுட் வரும்போது, என் என்னோட கேரக்டர் பிடிச்சிருக்கா? நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் என்ன பத்தி நல்லா தானே சொன்னேன். ஓகே, தேங்க் யூ. ஆக்சுவலா படம் பார்த்து பலரும் பாராட்டுனது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா, உங்களுடைய கேரக்டர்ல தான் படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரைக்கும் போறது. லாஸ்ட்ல வரைக்கும் வந்து ட்விஸ்ட் கூட ஆ, யாரும் எதிர்பார்க்காதது. அந்த அளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த கதைய நகர்த்தி கொண்டுட்டு போச்சு. ஆமா. ரிலீஸ் ஆன பிறகு யார் யாரெல்லாம் பாராட்டுனா? ஐயோ! நெறைய பேரு சொன்னாங்க ஆக்சுவலி. நெறைய எதிர்பார்க்காத நெறைய பேரு ஆம் அ எனக்கு வந்து மீடியால தெரிஞ்ச நெறைய பேர் வந்து இந்த மாரி உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான். அத விட நான் ரிவ்யூஸ் பார்க்கும்போது இருக்குல்ல, ஆடியன்ஸோட ரிவ்யூஸ் பார்க்கும்போது, அவங்க வந்து சொல்லும்போது, அந்த திரௌபதி தேவியோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்க போய் அத பார்க்கணும்னு சொன்ன நெறைய பேர் இருக்காங்க. அது வந்து எனக்கு அ ஒரு செல்ஃப் ப்ரவுட் மொமெண்ட்டா தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஓ ஏன்னா சாதிச்சிட்டோம் நாம அப்படின்ற ஆமா, மாரி. ஆமா. ஏன்னா ம். ஆடியன்ஸ் அவங்களுக்கு தான் அது பிடிக்கணும். நான் பண்ணது என்னமோ மேபி ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ன என்ன இது கம்ஃபோர்ட் பண்றதுக்கு கூட சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லி. பட் அது ஆடியன்ஸ் வந்து சொல்லும்போது அது இன்னொரு மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதுதான் எனக்கு அது ஒரு பெரிய சக்சஸ். ஆக்சுவலா படம் ரிலீஸ் ஆன மொத நாள் அதான் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ம். மங்காத்தா படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆமா, ஆ ஆமா. பெருசா தியேட்டர்ல ஓப்பனிங் எங்கேயுமே கிடைக்கல. ஆமா. அடுத்த நாள் மோகன்ஜி வந்து ஒரு பேசி வீடியோ போட்டிருந்தாரு. இந்த மாரி கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்டின்ட்டு. எஸ். பட் அதுக்கு பிறகு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆமா. நீங்க மொத நாள் எதுவும் நெனச்சீங்களா? என்னப்பா யாருமே வரமாட்றாங்க. உங்க மைண்ட் அப்ப எப்டி இருந்தது? நான் முதல் நாள்ல வேற எங்கேயோ இருந்தேன் ஆக்சுவலி. ஓகே. ரிலீஸ் அப்ப இங்க இல்ல அப்ப. ரிலீஸ் அப்ப இங்க இல்ல. ஸோ அந்த சார் சொல்லி தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி அ நடந்துச்சு. மங்காத்த ரிலீஸ் கூட கொஞ்சம் கிளாஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, ஓகே, ஓகே. அப்பதான் அவங்க வீடியோவும் நானும் பார்க்குறேன். ம், ம். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் ஊருக்கு போயிட்டேன். மோகன்ஜி ம். அவர பத்தி பேசியாகணும். ஏன்னா, கண்டிப்பா. அவருடைய ஒவ்வொரு படங்களுமே ஒரு டாக் கிரியேட் பண்ணுது. படம் பாக்ஸ் ஆஃபிஸ்ல ஹிட் ஆகுறது இதெல்லாம் இருந்தாலும், அவருடைய பண்ற படங்கள் வந்து ஒரு ஒரு பக்கம் பாராட்டுறாங்க. இன்னொரு பக்கம் விமர்சனமும் வைக்கப்படுது. ம். எப்படி செட்ல அவர் எப்படி இருப்பாரு? அவருடைய ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? என்ன கத்துக்கிட்டீங்க அவர்ட்ட? ஆக்சுவலி நீங்க சொல்ற மாரியே நானும் யோசிச்சேன். இந்த மாதிரி நெறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கிற ஒரு இவர் ஒரு கான்ட்ரோவர்சியான டைரக்டர் போல இருக்கே! இவரு செட்லயும் இந்த மாரி தான் இருப்பாங்களோன்னு சொல்லி நானும் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு வச்சேன். பட் நான் வந்து செட்ல போகும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல. பட் அதுக்கு முன்னாடி அவங்கள நான் கொஞ்ச நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன்ல பிராக்டிஸ் இருந்துச்சு. டயலாக் ம், ம். ரிஹர்சல் மாரி இருந்துச்சு. ஒர்க் ஷாப் மாரி. அந்த ம். டைம்ல நானும் ரிச்சர்ட் சார் தான் அதிகமா அ இது ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மோகன் சார் கூட அவ்ளோ இன்டராக்ஷன் இல்ல. லைக் நார்மலா தான் இருந்துச்சு. பட் செட்ல போகும்போது தான் தெரியுது, இவரு வந்து எப்படி மீடியால தெரியுதோ அப்படியே கிடையாது இவரு. இவரு ஆக்சுவலி ரொம்ப ஒரு என்ன சொல்றது? இவரு ஒரு பூக்கி. அப்படியா? ஓகே. ஆமா. அதுதான் ஆ. உங்களுக்கு ஒரு வேர்டு. ஸோ அவங்க வந்து அவங்க ஃபேமிலி கூட தான் வருவாங்க. வைஃப், குழந்தை. அவங்க கூட எல்லாம் ஜாலியா இருந்து, எல்லார் கூடயும் ரொம்ப ஜாலியா தான் இருப்பாங்க. பட் எங்களுக்கு தெரியும் அவருக்குள்ள ரொம்ப நெறைய டென்ஷன், நெறைய இது ஓடிக்கிட்டே இருக்கு. ஒர்க், ஒர்க், ஒர்க்ன்னு. அவர் ஒரு வொர்க்கஹாலிக் ஆக்சுவலி. எல்லாரும் தூங்குற டைம்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் தூங்குறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க தூங்குறதே இல்ல. அ அ ஷூட் டைம்ல தூங்குனதே இல்லன்னு தெரியுது. அது நெக்ஸ்ட் டேவும் தெரியும். ஆனா எப்படின்னு தெரியாது. நெக்ஸ்ட் டேவும் எனர்ஜெட்டிக்கா வந்து எல்லா இடத்துலயும் ஓடி, ஓடி வேலை செய்வாங்க. பட் ஆஸ் அ டைரக்டரா ஹி இஸ் சோ ஈஸி டூ வொர்க் வித். சரி இப்ப டக்குனு ஒரு விஷயம் பண்ணலாமா? ம். இப்ப டக்குனு ரக்ஷனாவ மறந்துட்டு, ஐயோ! திரௌபதி தேவி இப்ப என் முன்னாடி வந்து பேசணும். ஐயய்யய்யய்யோ! கஷ்டம். ஒரு டயலாக் அந்த நெருப்பில் இருந்து பிறந்தவள் அந்த மாரி ஏதாவது?
அது நான் எப்படியாவது இறக்கி வைக்கிறேன்னு பார்க்கும்போது நீங்க அதை திருப்பி எடுத்துட்டு வரணும்னு சொல்றீங்க. பார்க்கலாமா? ம். நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடன் பேரே எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்து விட்டேன். நைஸ். போதுமா? டைலாக் மனப்பாடம் ஆயிடுச்சு போலயே. அந்த டைலாக் மட்டும். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்ல வரதே இந்த டைலாக் தான். ஆமா ஆமா. நைஸ், சூப்பர். இப்போ அடுத்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்ல முடியுமா என்னன்னு சரி, தெரியாது. ஓகே. ஆனா பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து. பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆமா கண்டிப்பா. திரௌபதி என்ன கத்து கொடுத்துச்சு உங்களுக்கு? திரௌபதி என்ன கத்து கொடுத்தேன்? வேர்சடைலான கேரக்டர் புல் ஆஃப் பண்ண முடியும் என்னால எனக்கு கத்து கொடுத்தேன். ம், ம். அது இல்லாம ஆஸ் அ பர்சனா வந்து ரொம்ப பேஷண்டா இருக்கணும் கத்து கொடுத்தேன். ரக்ஷனாக்கு இப்போ சினிமாவில் என்ன ஆசை? ஏன்னா ஒவ்வொரு ஹீரோயினுக்குமே நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பாதி பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டோடைய பயோபிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். உங்களுடைய ஆம்பிஷன், ஆசை என்ன சினிமாவில்? சினிமால ஆசை வந்து நிறைய இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த டேலண்ட் இருக்கு. வந்து நடிச்சு போறதுக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டேலண்ட் தான். பட் எனக்கு ஏதாவது ஒன்று புல் ஆஃப் பண்ணணும். யாருக்குமே பண்ண முடியாத ஒரு கேரக்டர் என்னால் புல் ஆஃப் பண்ணணும்னு நான் அது சாதிச்சு காட்டணும். ஸோ அதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் நானே உருவாக்குன நிறைய கேரக்டர்ஸ், என் மண்டையில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வெளியில் வரணும். எனக்குள்ளே இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் வெளியில் வரணும். ஸோ எனக்கு அப்படியே நிறைய ஒரு காமெடி ஜான்டர் பண்ணணும்னு ஆசை. வீட்டில் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க உங்களோட சக்ஸஸ் பார்த்து? ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆக்சுவலி. பிகாஸ் நான் இனிஷியலி சொல்லும்போது எனக்கு சினிமாவுக்கு போகணும்னு சொல்லும்போது அவங்க வந்து நடக்கிற விஷயத்த சொல்லு, நீ நடக்காத விஷயத்தெல்லாம் இதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இப்போ அவங்க அப்படி பேசுறதே கிடையாது. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் இப்படிதான் யோசிக்கணும். யாருக்காவது அவங்க குழந்தைக்கு ஏதாவது ஆசை இருக்குன்னா அவங்கள அந்த ரூட் ஓபன் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் ஒன்று போயிடலாமா? திஸ் ஆர் தட் அப்படின்ற செக்மெண்ட். திஸ் ஆர் தட். எஸ். ஓகே. ஓகேவா? சாரி வித் ஃப்ளவர்ஸ் ஆர் குர்த்தி வித் ஜிம்கி? குர்த்தி வித் ஜிம்கி. ஓகே. பியர்டு பாய் ஆர் க்ளீன் ஷேவ் பாய்? பியர்டு பாய். இட்லி ஆர் பூரி? பூரி. லிப் பாம் ஆர் லிப்ஸ்டிக்? லிப்ஸ்டிக். தலை ஆர் தளபதி? தளபதி. ஜிம் பாடி ஆர் லீன் ஃபிட்? ஜிம் பாடி. ஸ்வீட் ஆர் ஸ்பைசி? ஸ்பைசி. வில்லேஜ் வைப் ஆர் சிட்டி வைப்? ரெண்டுமே. செல்ஃபி குயின் ஆர் ஃபோட்டோ ஷை கேர்ள்? செல்ஃபி குயின் தான். ஓ ஓகே. மெஸ்ஸி பன் ஆர் ஓப்பன் ஹேர்? மெஸ்ஸி பன். இன்ட்ரோவர்ட் பாய் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட் பாய்? இன்ட்ரோவர்ட் பாய். பேங்கிள்ஸ் ஆர் பிரேஸ்லெட்? Bracelets. Dance mode or chill mode? Dance mode. Simple look or glamour look? Simple. Teetotaler or rugged boy? ஐயோ, ரக்கட் பாய்னா என்ன? ரக்கட் பாய்னா கொஞ்சம் ஃபுல் ஆல்கஹாலிக் அந்த மாதிரியா? அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு டீடோட்டலரும் ரக்கட் பாய்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க முதல்ல. டீடோட்டலர்னா எதுவுமே இல்லாம, ரக்கட் பாய்னா கொஞ்சம் எல்லா விஷயமும் கொஞ்சம் லைட் லைட்டா எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆல்ஃபா மேல் மாதிரி. Teetotaler. Okay. Commercial movie or content movie? Both. Rain vibe or sunset vibe? Sunset vibe. Instagram reel or long walk with bestie? Long walk with bestie. ஓகே. ஆனா இன்ஸ்டாகிராம் தான் அடிக்கடி ஆன்லைன்ல பார்த்துட்டே இருக்கோம். ஆமா. இன்ஸ்டாகிராம் இருக்கும், பெஸ்டி எப்பவுமே தான், எப்பயாவது வராங்கல்ல, அதனால அது. ஓகே, சூப்பர். ஸோ ரக்ஷனாக்கு இந்த வருஷம் ஒரு குட் ஸ்டார்ட்டாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.